நம்ம பூமி நம்ம தமிழ் நம்ம சேனல். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த பதிவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. இப்போ நமக்கு தெரியும், காகத்திற்கு சாப்பாடு வைக்கிறவங்க இருப்பாங்க, நாய்களுக்கு சாப்பாடு வைக்கிறவங்க இருப்பாங்க. நம்மளும் அதை செய்வோம், காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, நாய்க்கு சாப்பாடு வைக்கிறது. இந்த பசுமாட்டிற்கு கீரை வைப்பது, அகத்திக்கீரை கொடுப்பது அப்படின்ட்டு இருக்குது. அது எந்த நாளில் எதுக்காக செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, ரொம்ப குறிப்பாகவே முன்னோர்களுக்கு கைங்கரியங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க பசுமாட்டிற்கு அந்த அகத்திக்கீரையை வாங்கி தருவாங்க. அது ரொம்பவே சிறப்பு. பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது இந்த கோவிலில் அல்லது கோசாலைகளில் இல்லை ரோட்டோரம் பராமரிப்பு இல்லாத மாடுகளுக்கு இதெல்லாம் அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த நாளில் செய்கிறது சிறப்பு அப்படின்ட்டு ஒரு எண்ணம் இருக்கும் அல்லவா? பொதுவாகவே ஜீவகாருண்யத்தின் அடிப்படையில் எல்லா ஜீவன்களுக்கும் நட்சத்திரம் நாளெல்லாம் பார்க்காமல் உதவி செய்ய வேண்டும். அதுதான் பலனை முழுமையாக கொடுக்கக்கூடியது. இருந்தாலும் அத்தனை நாளும் என்னால் முடியாது, நான் ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட நாளில் நாம் பண்ணினா நல்லாயிருக்கும் அப்படின்னா எந்த நாளில் பண்ணலாம் அப்படின்னா, பொதுவாக பார்த்திங்கன்னா அமாவாசை தினம். அமாவாசை தினத்தில் பசுமாடுகளுக்கு நம்ம அகத்திக்கீரை வாங்கி தரது, வாழைப்பழம், பச்சரிசி இதெல்லாம் கொடுக்கறது கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசை தினம் அப்படிங்கிறதே முன்னோர் வழிபாட்டுக்குரியது. அன்றைய தினத்தில் நம்ம காகத்துக்கு சாப்பாடு வைக்கிற மாதிரி பசுமாட்டிற்கு இந்த வாழைப்பழமோ அகத்திக்கீரை குறிப்பாக வாங்கி தர்றது அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும். வாழ்க்கையில் எந்த தடை இருந்தாலும் சரி, வீட்டில் திருமண தடையாக இருக்கலாம், குழந்தையின்மையாக இருக்கலாம், ரொம்ப கஷ்டமாக இருக்கலாம், அப்படிலாம் இருந்ததுன்னா முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடச்சதுன்னா அது எல்லாம் தகர்ந்து விடும். அதற்காக செய்யக்கூடிய விஷயம்தான் இது. இப்போ அமாவாசையில் மட்டும்தான் செய்யணுமா? மாத பிறப்பன்று செய்யலாம். தமிழ் மாத பிறப்பு, இப்போ சித்திரை 1, வைகாசி 1 இந்த மாதிரி இருக்கக்கூடிய முதல் நாள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அந்த நாளில் பசுமாட்டுக்கு நீங்கள் அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கலாம். இல்லை உங்கள் முன்னோர்களுக்கு திதி தெரிஞ்ச திதி கொடுக்குறீங்க, இப்போ தர்ப்பணம் கொடுக்கறது அமாவாசையில் கொடுக்குறாங்க, அப்போ கொடுக்கலாமான்னா நம்ம தான் அமாவாசை இப்போ நம்ம குறிப்பிட்டு சொல்லிட்டோம். திதி கொடுத்தல், அவங்களோட திதி அறிந்து அந்த திதி கொடுக்கும் பொழுது பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை அன்று வாங்கி கொடுப்பது சிறப்பு. இது எல்லாமே உங்கள் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கைங்கரியங்கள். அவங்களோட அந்த பூரணமான ஆசீர்வாதத்தை கிடைக்கப்பெற செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுப்பது ரொம்ப முக்கியமாக. அதை பாதுகாக்கிறதே புண்ணியத்தை உண்டாக்கும். பசுமாட்டை பாதுகாக்கிறதே புண்ணியத்தை உண்டாக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் ஏற்றுக்கொள்ளணும். பல்வேறு ஜீவராசிகள் இருக்கின்றன, அதில் குறிப்பாக பசுமாடு அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்த்துக்கு எண்ணம் இருந்தாலும், நம்ம முன்னோர்கள் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஜீவராசிகளுக்குமே கருணை காட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எல்லா ஜீவராசிகளுக்குமே கருணை காட்ட வேண்டும். ஜீவகாருண்யத்தின் அடிப்படையில் நம்ம சித்தர்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த ஆன்மீகவாதிகள் எல்லாருமே சொல்கிறது பிற உயிர்களையும் உன்னை போல் நேசி அப்படின்னு சொல்லக்கூடியது தான். அந்த வகையில் தான் நம்ம எல்லா ஜீவராசிகளையும் இந்த கண்ணோட்டத்திலே பார்க்குறோம். காக்கா குருவி முதற்கொண்டு இரக்கம் காட்டுறோம். அந்த வகையில் உழவுக்காக இருக்கட்டும், அல்லது நம்முடன் ஒரு பிணைப்பை ஏற்படுத்தி கொண்ட வகையிலே இருக்கட்டும், இன்னும் சொல்லப்போனால் அந்த பால் இல்லையா, நம்ம தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக மாடுகள் கொடுக்கின்ற பாலை தான் அதிகமாக உண்டிருப்போம். அந்த தாய் பாசமாக இருக்கட்டும், இந்த வகையில் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். அப்படிப்பட்ட அந்த ஒரு ஜீவன் அப்படிங்கிறது நம்ம முன்னோர்களோட ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரக்கூடிய அந்த ஒரு அற்புதமான செயலை செய்யக்கூடிய இடத்திலே இருக்கும் பசுமாட்டை பேணி காப்பதும் நமது கடமை தான். உடனே இதுக்கு வேறு சாயமெல்லாம் பூச வேண்டாம். நம்ம முன்னோர்கள் சொல்லி சென்று இருக்கிறார்கள் அப்படின்னா ஒரு சில விஷயங்களுக்கு ஏன் எதற்கு என்பதை நமது முன்னோர்கள் சரியாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லாமல் இருந்திருக்கலாமே தவிர அதற்கு ஒரு மூல காரணம் இல்லாமல் இருக்காது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்போ இனிமேல் உங்களால் முடிகிற நேரத்தில்
பசுமாடுகளுக்கு கோசாலைகளுக்கு செல்கிறீர்கள் அல்லது ரோட்டில் பராமரிப்பு இல்லாமல் பசுமாடுகள் இருக்கின்றன அப்படிங்கும்போது அந்த மாடுகளுக்கு உங்களால் இயன்றதை, ஏன்னா இயன்றதை இன்னும் சொல்லும்போது கீரை வகைகள் எதுவாக இருந்தாலும் சரி வாங்கி தரலாம். அதில் குறிப்பாக அகத்திக்கீரை அமாவாசை தினங்களில், மாதப்பிறப்பு தினங்களில், திதி கொடுக்குற தினங்களில் மறக்காமல் செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் முன்னோர்களோட ஆசீர்வாதம் மட்டுமல்லாமல் இறைவனுடைய பரிபூர்ண அந்த அருளையும் பெற்றுத்தரும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். இப்போ வீடு கட்டுறோம், அது கிட்டத்தட்ட கோவில் தான் நமக்கு, இல்லைங்களா? வீடு அப்படிங்கிறது நம்ம வாழக்கூடிய கோவில் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த வீட்டில் சில பொருட்களை வைப்பது நம்ம வீட்டுக்கு நேர்மறை ஆற்றலை உண்டாக்கும் அப்படிம்பாங்க. அந்த நேர்மறை ஆற்றலை உண்டாக்கக்கூடிய பொருட்கள் என்னென்னு பார்த்தோன்னா மங்கள பொருட்கள்னு சொல்லுவாங்க. அதாவது லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதைத்தான் நம்ம வீட்டில் வைக்கும்போது அதோட அதிர்வுகள், இப்போ எல்லா பொருட்களுக்குமே ஒரு அதிர்வு உண்டு. அதை நம்மளால் பார்க்க முடியாதை தவிர உணரலாம். இப்போ சங்க காதில் வச்சா ஒலி எழுப்புறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொரு பொருட்களுக்கும் ஒவ்வொரு அதிர்வுகள் உண்டு. அந்த வகையில் என்ன பொருட்களை வீட்டில் வைக்கணும் அப்படிங்கிறதும், இப்போ வீட்டு நிலவாசலில் என்னென்ன பொருட்களை வைக்கலாம் அப்படிங்கிறதையும் ரொம்ப தெளிவாக பார்த்துடலாம். இப்போ வீட்டுக்குள்ளே வர்றவங்களோட மனநிலை நம்மளுக்கு தெரியாது. அதனால் வீட்டு வாசலில் பெரிய கண்ணாடி ஒன்று மாட்டி வைப்பாங்க. அது ரொம்பவே நல்லது. இப்போ ஒருத்தர் வீட்டுக்குள்ளே வர்றாங்கன்னா அவங்க பிம்பத்தை அவங்களே பார்க்கும்போது மகிழ்ச்சி ஆவாங்க. அவங்க எப்படிப்பட்ட மனநிலையில் வந்தாலும் அந்த பிம்பத்தை பார்க்கும்போது, தன்னை கண்ணாடியில் ஒருத்தர் பார்க்கும்போது கோபத்தோடு யாரும் பார்ப்போமா? இல்லையே, ஒரு நேர்மறை எண்ணம் அவங்களுக்குள்ளே உண்டாயிடும். அதனால தான் கண்ணாடி அங்கே மாட்டி வைங்கம்பாங்க. அடுத்து வரவேற்பறையில் இந்த உருளி அப்படின்னு சொல்லக்கூடியதை வச்சுருப்பாங்க. இல்லை சில பேர் வெளியவே வச்சுடுவாங்க. உருளி அப்படிங்கிறது நல்ல தண்ணீர் ஊற்றி வாசனையான பூக்களையெல்லாம் ஜவ்வாது இதெல்லாம் போட்டு வெட்டி வேர்லாம் போட்டு வைக்கும்போது அந்த மனம் எவ்வளவு இறுக்கமானவர்களையும் மாற்றிவிடும். எவ்வளவு எதிர்மறை சக்திகளோடு வந்தாலும் அவர்களை எல்லாம் மனசை மாற்றக்கூடிய ஆற்றல் அந்த உருளிக்கு உண்டு அப்படிம்பாங்க. அதனால தான் அதை வைக்க சொல்லுவாங்க. இதில் ரொம்பவே சக்தி வாய்ந்தது. சில பேர் எலுமிச்சம்பழத்தை நிலைவாசலில் மாட்டி வச்சுருக்காங்களே, அது என்ன எலுமிச்சம்பழம் அப்படின்னு பார்த்தா குலதெய்வ வாசலிலிருந்து எடுத்து வரப்பட்ட எலுமிச்சம்பழத்துக்கு அந்த ஒரு சக்தி உண்டு, அதீத சக்தி. அது தேவக்கனி. சாதாரணமாக நீங்கள் பூஜை அறையில் வைத்து அதை நீங்கள் நிலவாசலில் மாட்டினாலே எதிர்மறை ஆற்றல்களை தடுக்க வல்லது. அதுலேயும் குலதெய்வ வாசல்லேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு வர்றீங்கன்னா அது மிகவும் ஆற்றலுடன் செயல்படக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். வீட்டில் சங்கு வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது அது இன்னுமே ஒரு நல்ல அதிர்வுகளை வீடு முழுக்க பரப்பும். நம்ம சங்கு ஊதணும்னு கூட அவசியம் இல்லை. வீட்டில் இடம்புரி சங்கோ வலம்புரி சங்கோ வச்சுருக்கோம் அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய அதிர்வுகள் நமக்கே தெரியாமல் நுண்ணதிர்வுகள் வீடு முழுவதும் பரவும். அதையும் நீங்கள் சங்கு ஊதுறீங்க அப்படிங்கும் போது இன்னும் சிறப்பாக அது அமையும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயத்தை நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ வீட்டுக்குள்ளே வர்றாங்க நண்பர்கள் அல்லது தெரிஞ்சவங்க யார் வந்தாலும் சரி, இப்போ நம்ம சொன்ன விஷயங்களை எல்லாம் தாண்டி வர்றாங்க அப்படிங்கும்போது வந்ததுமே முதல்ல சொம்பு தண்ணியை கொடுங்க. அதுதான் இருக்கிறதுலே பெரிய மங்களம். மங்கள பொருட்களில் ரொம்ப உத்தமமானது நல்ல சொம்பு நிறைய தண்ணீர், சொம்பு தண்ணீர்னு சொல்லுவோம்ல, அது பூரண கும்ப மரியாதை மாதிரி. நம்ம கும்பமாக கொடுக்கலைன்னா கூட கிட்டத்தட்ட செம்பு அதைத்தானே குறிக்குது. அப்போ நிறைய சொம்பு தண்ணீர் நீங்கள் குடிக்கிறீங்க அப்படிங்கும்போது அதை வாங்க கொடுக்கும்போது எப்படிப்பட்ட மனமும் கரைந்து விடும், நல்ல மனமாக மாறிவிடும். இல்லைன்னா நீங்கள் மோர் கொடுக்கலாம். இந்த மாதிரி மனதை குளிர்விக்கக்கூடிய மாதிரியான பொருட்களை கொடுக்கலாம். இல்லை வீட்டுக்குள்ளே பெண்கள் வர்றாங்கன்னா மஞ்சள் குங்குமத்தை எடுத்ததுமே கொடுத்துருங்க. சந்தனம், மஞ்சள், குங்குமம் எடுத்து நெத்தியில் வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்க மனசு சுத்தமாக மாறிடும். அவங்களோட மனங்கள் எப்படி இருந்தாலும் சரி. ஏன்னா இந்த மங்கள பொருட்களை மீறி அவங்களோட எண்ணம் எதிர்மாறாக போகாது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். எப்பவும் நிலவாசலில் நல்ல வாசனையான பூக்களை மாலையாக தொடுத்து அணிவித்திருக்கிறோம் அப்படின்னா அதுவுமே இன்னும் சக்தியானதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இன்னும் சொல்லப்போனால் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணி ஊற்றி கையளவு கைப்பிடி கல்லுப்பை போட்டு நீங்கள் சோஃபா வச்சுருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாடியோ இல்லை மறைவான இடங்களில், இப்போ யாராச்சும் வர்றாங்கன்னா அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிற மாதிரி மறைவான இடங்களில் அந்த தண்ணீரை வச்சிடுறதும் எதிர்மறை சக்திகளை ஈர்க்கக்கூடியது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆற்றலை எல்லாம் அது ஈர்த்துக்கும் அப்படிம்பாங்க. இப்போ இவ்வளோ விஷயம் இருக்கா நம்ம நிலவாசலில் அல்லது வீட்டுக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு அப்படின்னா கண்டிப்பாக சில பேர் வெண்பூசணியை பௌர்ணமி தினத்தில் கட்டி விடுவாங்க. அதுவும் கண் திருஷ்டியை போக்க வல்லது அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. சில பேர் தேவக்கனி அப்படின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சங்கனியை அறுத்து ஒரு பகுதியில் மஞ்சளும் இன்னொரு பகுதியில் குங்குமமும் தடவி வீட்டு கேட்டுக்கு வெளியே வைப்பாங்க. அதுவும் கண் திருஷ்டி போக்க வல்லது அப்படிங்கிறத குறிப்பிடுவாங்க. இப்போ இதில் எது நமக்கு சௌரியமாக இருக்கோ, செய்யறதுக்கு ஏதுவாக இருக்கிறதோ அதை நாம் செய்யலாம். அப்படிங்கும்போது வீட்டுக்கு கண் திருஷ்டி கோளாறுகளோ அல்லது எந்தவித
மனநிலையில் இருக்கவங்களோட அந்த ஆற்றல் வந்து நம்மை பாதிக்காது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். முடிந்த அளவுக்கு முயற்சி பண்ணி இதை கடைப்பிடிங்க. உங்கள் நண்பர்கள்கிட்டையும் தகவலை தெரிவித்து அவங்களையும் கடைப்பிடிக்க சொல்லுங்கள். கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.